இலங்கையில பல சர்ச்சைகளுக்கு காரணமான இந்த ஞானசார தேரருக்கு இன்றைக்கு 9 மாத கால கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. இதற்கு பின்னணியில என்ன நடந்தது, இவர் எப்படி சிக்கினவர் என்றதை விரிவா பார்க்கலாம். அதே போல மஹிந்த ராஜபக்சவனுடைய சகா முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் ஜாப் அபேவர்த்தன ஒரு புதிய வழக்கு விசாரணைகள்ல சிக்கி இருக்கிறார். அதே போல ஒரு கொலைக்கு பின்னணியில நாங்கள் சினிமாக்கள்ல பார்க்கறது போல உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில ஒரு மிக நீளமான மோசடி பட்டியலே வெளியாகி இருக்குது. ஆக இவையெல்லாம் என்னன்ற பற்றியும் மேலும் பல முக்கியமான செய்திகளை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, அண்மையில கடந்த 3 நாட்களுக்கு முன்னுக்கு தெல்தனிய பகுதியில் இருந்த ஒரு காருக்குள்ள இருந்து பெண் வைத்தியருடைய சடலம் மீட்கப்பட்டது. இது தொடர்பில் விசாரணை நடத்தும் போது இந்த வைத்தியருடைய காதலன் என்று சொல்லி ஸ்ரீஜான் ஜெயசுந்தர் என்ற நபர் மேல குற்றம் சாட்டப்பட்டது. ஆனா உண்மையிலேயே என்ன நடந்திருக்குது, யார் இந்த ஸ்ரீஜான் ஜெயசுந்தர் என்று சொன்னா, இவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்குதாம். அமாயா ரத்நாயக்க என்று சொல்லப்படுகிறவர் தான் இவருடைய மனைவி. மிக விசித்திரமாக நாங்கள் சினிமாக்கள்ல பார்க்கிறது போல இந்த கணவனும் மனைவியும் இணைந்து என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னா, இலங்கையில் இருக்கிற பல இளம் பெண்களை குறி வச்சு நான் உங்களை திருமணம் செய்து கொள்றேன் என்று சொல்லி அவர்கள்ட்ட இருந்து பல கோடிக்கணக்கான ரூபாய்களை மாற்றியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம நான் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், வெளிநாடுகளில் இருந்து மிக லாபமான முறையில் வாகனங்கள் இறக்குமதி செய்து தாரன் என்று சொல்லி இவர்கள் இருவராலையுமே பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் மாற்றப்பட்டிருக்குது. சொல்ல போனா இவர்களுக்கு எதிராக இப்ப நீதிமன்றத்திலேயே வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதாவது கம்பஹா மேல் நீதிமன்றத்தில் நான் உங்களை திருமணம் செய்து கொள்றேன் என்று சொல்லி ஒருவர்கிட்ட இருந்து 1,18,73,000 ரூபாயை மோசடி செய்திருக்கிறார்கள். அதே போல புதுக்கடை மேல் நீதிமன்றத்தில் மட்டுமே இவர்களுக்கு எதிராக 3 வழக்கு விசாரணைகள் இருக்குதாம். அதுல ஒரு வழக்கு விசாரணை நான் உங்களை திருமணம் செய்து கொள்றேன் என்று சொல்லி ஒரு பெண்ணிட்ட இருந்து 17,23,000 ரூபாயை ஏமாற்றி இருக்கிறார்கள். அதே போல இன்னும் ஒரு பெண்ணிட்ட இருந்து 13,76,000 ரூபாயை ஏமாற்றியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம நான் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுறேன் என்று சொல்லி இன்னும் ஒரு நபர்கிட்ட இருந்து 42 லட்சம் ரூபாயை ஏமாற்றியிருக்கிறார்கள். அதே போல திஸ்ஸ மகாராம நீதிமன்றத்தில் நான் வெளிநாடுகளில் இருந்து உங்களுக்கு இலங்கையில மிக குறைந்த விலையில வாகனங்கள் இறக்குமதி செய்து தாரன் என்று சொல்லி ஒரு நபர்கிட்ட இருந்து 22 லட்சம் ரூபாயை மோசடி செய்த வழக்கும் பதியப்பட்டிருக்கிறார். இப்படி ஹொரண நீதிமன்றம், கடுவல நீதிமன்றம் என்று சொல்லி இவர்கள் இருவருக்கும் எதிராக பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மோசடிக்காரன் தான் இந்த ரியான் ஜெயசுந்தர. இவர்தான் இந்த வைத்தியரையும் தன்னுடைய வளமையான காதல் வேலையில சிக்க வைத்து இறுதியில் அவர் ஒரு விடுதிக்க வைத்து கொலை செய்து போட்டு மிக லாபகமாக அங்கே இருந்து தப்பித்திருக்கிறார். இப்ப அவர் அந்த பெண்ணை அவருடைய கார்ல ஏற்ற சிசிடிவி காணொலி காட்சிகள் எல்லாமே வெளியாக இருக்குது. இதன் அடிப்படையில் இவரை தேடி விசாரணை நடத்தும் போதுதான் இதற்கு பின்னணியில இவருடைய மனைவியும் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார். சகல செயற்பாடுகளுமே இவர்கள் இருவரும் சேர்ந்துதான் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் இப்ப இவர்கள் இருவரும் சேர்ந்தே தலைமறைவாக இருக்கிற விடயமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில் ஒரு சிறப்பு போலீஸ் குழு அமைக்கப்பட்டு இவர்களை தேடி இப்ப அடுத்த கட்ட விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்கும்போதுதான் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்து முன்னாள் ஆளுநராக இருந்திருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மன் ஜாப் அபேவர்த்தனவுக்கு எதிராக ஒரு புதிய விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, 2014ஆம் ஆண்டு இந்த மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி கொள்வார் என்று ஒரு கணிப்பு செய்யப்பட்டு அவருடைய பதவி ஏற்புக்காக ஒரு மிகப்பெரிய விளம்பர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இதற்காக போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் BOI இலங்கையினுடைய முதலீட்டு சபையில் இருந்த நிதிதானம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. எந்த விதமான கணக்கீட்டு தரவுகளுமே இல்லாம மிக மோசடியான முறையில் மக்களுடைய அரச பணத்தை ஒரு அரசியல் கட்சிக்கு பயன்படுத்தினதாக குற்றம் சாட்டப்பட்டு இவர் மேல ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அதை விசாரிக்கிறதுக்கு இன்றைக்கு நீதிமன்றமும் அனுமதி வழங்கியிருக்குது. அதே போலதான் இன்றைக்கு நீதிமன்றத்தால் இலங்கையினுடைய சர்ச்சைக்குரிய தேரர் என்று சொல்லப்படுகிற இந்த ஞானசார தேரருக்கு 9 மாத கால கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்தது என்று சொன்னா, 2016ஆம் ஆண்டு இந்த கிருளப்பன பகுதியில் நடைபெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக பல சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்டிருந்தவர். இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்துறது போலையும் முஸ்லீம் அதே போல சிங்கள தமிழ் பிரச்சனைகளை உண்டாக்குறது போல பல கண்டிக்கத்தக்க கருத்துக்களை வெளியிட்டிருந்தவர். இது தொடர்பில் இந்த ஞானசார தேரருக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதிலே அவருக்கு 9 மாத கால கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அதற்கு பிறகு கோட்டாபாய ராஜபக்சவனுடைய அரசாங்கம், அதற்கு பிறகு ரணில் விக்ரமசிங்கவனுடைய அரசாங்கம், இந்த அரசாங்கத்தினுடைய காலப்பகுதிகளில் இந்த 9 மாத கால சிறை தண்டனையை ரத்து செய்யுமாறு அவர் ஒரு மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தவர். இதன்படி இப்ப இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இன்றைக்கு கொழும்பு உயர் நீதிமன்றத்தால இந்த ஞானசார தேரருக்கு எதிராக சகல குற்றச்சாட்டுகளுமே நிரூபிக்கப்பட்டிருக்கிறதால இவருக்கு இந்த 9 மாத கால கடூழிய சிறை தண்டனையை உறுதி செய்கிறோம் என்று சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குது.
அதே போலதான் இந்த இறுதி யுத்த கால பகுதியில் கைப்பற்றப்பட்ட தங்கங்கள் தொடர்பில் இன்றைக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாக இருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இவ்வளவு காலமே ராணுவம் வைத்திருக்கிற தங்கங்கள் அது யார் யாருடையது என்று சொல்லி எங்கள்கிட்ட முழுமையான பெயர் விவரங்கள் இருக்குது, அதை நாங்கள் மக்களிடத்தில் ஒப்படைப்போம் என்று சொல்லப்பட்டது. ஆனா இன்றைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இப்படி இறுதி யுத்த கால பகுதிகளில் ராணுவத்தால் மீட்கப்பட்ட சகல தங்கங்கள்லையுமே அது யாருடையது என்று சொல்ற எந்த பெயர் விவரங்களுமே இல்லையா. அது எல்லாமே அப்படி அனாமத்தான தங்கங்களாகத்தான் இருக்குது. அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துத்தான் நாங்கள் மேலதிக நடவடிக்கையை எடுப்போம். அப்படியே எடுத்தாலும் அதை மக்களிடத்தில் நாங்கள் கொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னா அது யாருடையது என்று சொல்லி குறிக்கிறதுக்கு ராணுவத்தில் எந்த தகவல்களுமே இல்லையா. இருந்தாலும் இந்த மக்கள் முகாம்களுக்கு மாற்றப்பட்ட பிறகு அங்க இருந்தும் தங்கங்கள் பெறப்பட்டிருக்குது. இந்த மக்கள் தங்களுடைய பெயர் விவரங்களோட அந்த தங்கங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதன்படி மொத்தமாக 150 கிலோகிராமுக்கு மேற்பட்ட தங்கங்கள் இருக்கிறதாகவும் அதுல 2015 பேருடைய பெயர் விவரங்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த தங்கங்கள் அனைத்தையுமே நாங்கள் மீள மக்கள்கிட்ட கையளிக்க போறோம். இதற்கான நடவடிக்கை கூடிய விரைவில் எடுக்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கு இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு புதிய விடயத்தை வெளியிட்டிருக்கிறார். அதே போல இப்ப அண்மை காலத்துல ஜனாதிபதி அனுரவுடைய அரசாங்கத்துக்கு எதிராக பல சர்ச்சையான கருத்துக்களை கிளப்பி இருக்கக்கூடிய இந்த ராஜாங்கனே சத்ரத்ன தேரர் முழுவதுமாக விகாரையிலிருந்து வெளியேறி இருக்கிறாராம். அண்மையில கடந்த 3 கிழமைகளுக்கு முன்னுக்கு இவர் கைது செய்யப்பட்டு பிணையில விடுவிக்கப்பட்டவர். இந்த சமயத்துல இலங்கையினுடைய மகா சங்கம் அதே போல விகாரைகள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிக்குகளால இவர் மேல கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த குழப்ப கருத்துக்கள் எல்லாமே விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்படி இவர் மகா சங்கத்திலிருந்து முழுமையாக இப்ப நீக்கப்பட்டிருக்கிறதோட இன்றையிலிருந்து அவருடைய விகாரையிலிருந்தும் இவர் முழுமையாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அதே போலதான் இன்றைக்கு ஒரு பாடசாலையினுடைய அதிபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, பண்டாரவள பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையினுடைய 56 வயதான அதிபர் ஒருவர் அதே பாடசாலையில கல்வி கற்கக்கூடிய தரம் 5 மாணவிய தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்தி இருக்கிறார். இந்த மாணவி தரம் 5 புலமை பரீட்சைகளை எதிர்நோக்குகிறவர் என்றும் இதன்படி பாடசாலை முடிவடைந்த பிறகு நடைபெற்ற மேலதிக வகுப்பு நேரங்களை காரணமாக வச்சுக்கொண்டு அந்த மாணவியிட்ட இந்த அதிபர் தவறாக நடந்திருக்கிறார். இந்த விடயம் அந்த மாணவியால் அவருடைய பெற்றோருக்கு தெரிவிக்கப்பட்டு உடனடியாகவே போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டு இன்றைக்கு இவர் கைது செய்யப்பட்டு இப்ப விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் இப்படி பல செய்திகளை காணக்கூடியதாக இருக்குது. ஆனா இதற்கு பின்னணியில இவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனை என்றதுதான் இந்த குற்றச்செயல்களுக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது தொடர்பில் இந்த அதிபருக்கு எப்படியான தண்டனைகள் வழங்கப்பட போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் மிக முக்கியமாக இப்ப இலங்கையில மிக அதிகமாக அரங்கேறிக் கொண்டிருக்கிற இந்த தவறான நடத்தை குற்றச்சாட்டுகள் தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இதை முழுமையாக கட்டுப்படுத்தணும் என்று சொன்னா இலங்கையின் அரசாங்கத்தினுடைய தரப்புல இருந்தும் சரி, அதே போல மக்கள் தரப்புல இருந்தும் எப்படியான புதிய நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னா பொறுப்பான பதவிகள் இருக்கக்கூடிய பலர் தான் இந்த சம்பவங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கைது செய்யப்பட்ட ஒரு நபரும் 56 வயதான ஒரு பாடசாலை அதிபர். ஆக இதற்கு நாங்கள் ஒரு முடிவுரை எழுதணும் என்று சொன்னால் இப்படியான புதிய விடயங்கள்ல கவனம் செலுத்தணும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலைல சந்திக்கிறேன். நன்றி.